ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெம் பைக்கர்ஸ். நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்னா பைக் இன்ஜின். உங்கள் பைக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது 3 டைப் தான். இந்த மினரலு, செமி சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக். ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இன்ஜினை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா கெமிக்கலும் இறக்கியிருப்பாங்க. அதில் 10W30, 20W40 மார்க்கெட்டில் நிறைய ஆயில் இருக்குது. இன்ஜின் ஆயில் ரேட் ஏற போகுது. எஸ்எல், எஸ்என், எஸ்பி லோ சிசி வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். கழட்டும் போது ஆயில் ரொம்ப பிளாக்காக வரும். அது ஏபிஐ, ஏன்னா ஏபிஐனா அமெரிக்கன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். 10W40, 10W, 13W50, 5W40 எம்ஏ, MA2, MB ஆயில் கிளச் உள்ளே இருக்கும். அப்படிதான் ஓகேங்களா. நான் வேறு மாற்றி சொல்கிறேன். ஏஎஸ்ஏ போட்டிருந்தா இந்த எம்ஏ போட்டிருக்கான், இல்லை MA2 போட்டிருக்க மாட்டான். இந்த MA2, MA இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த JA, SO, SAE, API அந்த ஆயிலோட கிரேட்லாம் இருக்காது. அதில் பைக் வச்சிங்கன்னா நீங்கள் எஸ்பி கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். எஸ்பி கிரேடில் இப்போ என்னென்ன ஆயிலெலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், அந்த ஆயிலெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். 800 ml இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு 200 கியர் பாக்ஸ் ஊற்றிங்க. அது மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. கியர் பாக்ஸ் 98 ஸ்கூட்டர் டைப் வண்டி ஆயில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த 5000 கிலோமீட்டர் ஓட்டணும். அந்த மாதிரிலாம் இல்லை. இன்ஜின் உங்களுக்கு லைஃப் ஆகணும்னா கண்டிப்பாக 3000, 2500 to 3000 ஆயில் கண்டிப்பாக மாற்றிடுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பைக் ரிலேட்டடில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.